நினைத்தேவி வந்தாய் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டி கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து தேவயானி கிட்ட சொல்லுவாங்க, விஜய் வந்து பொண்ணு பார்க்க வரும்போது, நல்லா ஓடிட்டு இருந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு மாப்பிள்ள உனக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நல்ல பிரபலமாக இருக்கிற ஆப்பை வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் கம்பெனி அவங்க வாங்கிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அழிச்சிட்டு அவங்க ப்ராடக்ட் உள்ளே இன்டிகிரேட் பண்ணிக்கிறது வந்து புதுசு கிடையாது. இது பல வருடங்களாக வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் நம்பர் 1ல் வந்து கூகுள் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை செய்தியில் வந்தது கூகுள் கிடையாது, மைக்ரோசாஃப்ட். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய நினைவுகளில் நம்ம மெமரிஸில் வந்து ஒரு ஒரு முத்திரை பதிச்ச ஒரு ஆப் ஸ்கைப். ஸ்கைப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நமக்கு தெரியும். அதுவும் இப்போ இருக்கிற சமீபத்தில் ஒரு 15-10 வருஷமாக வந்து நிறையாவே வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்கைப் வந்து மே மாதத்தோட அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக அவங்களுடைய எக்ஸ் பேஜில் சொல்லிட்டு, ஸ்கைப் வந்து நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தியிருப்போம்? சேட்டு, முக்கியமாக வீடியோ காலுக்கு உபயோகப்படுத்தியிருப்போம். நான் வந்து அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் என்னுடைய ஃபேமிலி கூட பேசுகிறதுக்கு ஸ்கைப் தான் உபயோகப்படுத்தினேன். என்னென்னா நமக்கு நம்பர் தேவையில்லை, அப்படியே ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணோமா, நெட் இருக்கா, அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அப்போ ஒரு நம்பரோட லிங்க் பண்ணணும். அந்த சமயம் வாட்ஸ்அப்பும் அந்தளவு பிரபலமாக ஆகலை. ஸோ முன்னாடியிலேருந்தே வந்து ஸ்கைப் இருக்குது. ஸோ பல பேர் வந்து இதை தான் உபயோகப்படுத்தினாங்க. ஸ்கைப் தான் ஒரே முதல் கம்பெனியாக இந்தமாரி வீடியோ காலிங்கை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நிறையா இருக்குது. ஆனால் ஸ்கைப்போடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகம். இவங்க வந்து ஒரு மார்க்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இவங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. 2003 முதல்ல ஸ்கைப் வந்து அறிமுகமாகுது. 2011 வரைக்கும் சக்கப்போடு போடுது. 2011 இவங்களுடைய அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு மைக்ரோசாஃப்ட் களத்துக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி $8.5 பில்லியன் ஸ்கைப்பை வந்து வாங்கிடுறாங்க. வாங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃப்யூச்சர் வீடியோ ஜென்ரேஷன், ஃப்யூச்சர் வீடியோ காலிங் வந்து நம்ம இது மூலமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வாங்கியிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் கூடலாம் வந்து ஸ்கைப்பை இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பண்டில்ஸாகவே வந்து வர டிசம்பர் 2010 தான் அது நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு 2 நாள் வந்து குளோபல் அவுட்டேஜ் ஆகிடுச்சு. அதாவது அப்ளிகேஷன் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதுதான் முதல் அடி. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2017 ஸ்னாப் சாட்டை பார்த்துட்டு இவங்க ஸ்கைப் மைக்ரோசாஃப்ட் டீம் என்ன பண்ணிட்டாங்க, யூஐயை ரீடிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து அவங்கள மாதிரியே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்ப்பா நீ ஏற்கனவே ஒழுங்காக ஓடிட்டுருக்க, நல்லா தான் போயிட்டுருக்கு, எதுக்கு இந்த வீர விளையாட்டெல்லாம்? வாட்ஸ்அப்பை பாரு, எங்கேயாவது பெருசாக கையை வைக்கிறானோ அப்படியே தானே போயிட்டுருக்கான். அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இதில் இறங்க ஆரம்பித்தாங்க. அது இவங்களுக்கு ஆப்படிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன அப்படின்னா, இது வந்து யூசர்ஸால், அதாவது உபயோகிக்கும் மக்கள் வந்து இதை வந்து வரவேற்கலை. நீ என்ன பிரச்சனை இருந்ததுன்னு இப்போ வந்து நீ இதை வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்க, இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து உட்காந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கே, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது. பெரிய அளவில் வந்து வரவேற்கப்படலை. 2021 ஜனவரியிலேயே வந்து ஒரு சின்ன கருத்து வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு, ஸ்கைப்போடைய காலம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆனபோது ஸ்கைப் வந்து அதில் வரல. டிஃபால்ட்டாக டீம்ஸ் தான், அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எப்படி குறுக்க வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவிட் சமயத்தில் தான் நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுனால ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கம்யூனிகேஷன்லேருந்து அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோவிட் டைமில் பிக்கப் பண்ண டீம்ஸை கோவிட் முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி 2021 இதுதான் இனிமேல் அஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ஸ்கைப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இதுலேயுமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் இல்லாத சில விஷயங்கள் டீம்ஸில் கொடுத்தாங்க. கேலண்டர் மேனேஜ் பண்ணுறது, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போது ஸ்கைப் போயிடுச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம், அடுத்த ரெனியூவலுக்கு வரும்போது அது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, நிறைய மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு பொருளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கைப் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்வோட ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில காலத்தில் வந்து அது நம்ம கூட வந்திருக்கும்.
உதாரணத்துக்கு சில பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பருவமே நமக்கு போயிடுவோம். இப்போ குழந்தை பருவத்தில இருந்த சில விஷயங்கள், இல்லன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது சில விஷயங்கள், அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷயத்தோட ஒரு ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் டை ஆயிருக்கும். அது மாரி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய முதல் பார்ட்னர பார்த்தது, அவங்க கூட ரொம்ப நேரம் கால் பேசினது, அவங்களுடைய தாத்தா, பாட்டி கூட ரொம்ப நேரம் கால் பேசினது, இந்த மாதிரி நெறைய சின்ன சின்ன மெமரீஸ்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துட்டு எங்க Skype வந்து எங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா 2003லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, 22 வருஷமா இருந்தது வந்து, இப்ப இல்ல அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா எங்களுடைய மெமரீஸ் அதில நெறையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதிலேருந்து என்னுடைய பர்சனல் கருத்து என்ன? ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதிலேருந்து? எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு சமயத்தில பீக்குக்கு போகுது அப்படின்னா, திரும்பி ஒரு சமயத்தில வந்து அது அழிக்கப்படுகிறது. ஆனா, இதில வந்து எக்ஸ்பர்ட் கூகுள் தான். அவர அடிச்சுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. இவங்க அந்த அளவு பண்ணல. ஏன்னா, கூகுள் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. நெறைய வீடியோஸ் அத பத்தி போட்டிருப்பேன். Skype உடைய உங்களுடைய கனெக்ட் எப்படி இருந்தது? உங்களுக்கு Skype உடைய மெமரிகள் உண்டா? ஏதாவது இருந்தது அப்படின்னா, கீழ பகிர்ந்துங்க. மற்றொரு விழாவில் சந்திப்போம். வணக்கம்.